காலையில் அலாம் வச்சு எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட வேலையா? உங்களுடைய ஆஃபீஸ், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வீட்டு வேலை எல்லாத்தையும், குழந்தைங்க, உங்கள் ஃபேமிலி இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? எவ்வளோ விஷயங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப மனசுக்குள்ளார ஏதோ ஒன்று நான் சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கா? மனசுக்குள்ளார ஏதோ ஒரு ஒரு எக்ஸாஷன், எமோஷ்னலி ட்ரெயின் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஐ எம் ஜெயஸ்ரீ. ஐ எம் மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுடைய வீட்டு வேலை ப்ளஸ் உங்களுடைய ஆஃபீஸ் ஆர் பிஸ்னஸ் அதையும் நீங்கள் சேர்த்து செய்கிறப்போ கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதையும் நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் மனசுக்குள்ளார நான் ஏன் இதெல்லாம் சரியாக செய்ய முடியல, என்ன தான் பிளான் பண்ணாலும் ஏன் என்னால் பண்ண முடியல அப்படின்னு மனசுக்குள்ளார உங்கள் மேலேயே ஒரு கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டே இருக்கா? ஐ எம் நாட் குட் இனஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களையே நீங்கள் குறை சொல்லிக்கிறீங்களா? விஷயம் என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் யூ. இது உங்களை பற்றின ஒரு தவறான ஒரு விஷயம் கிடையாது. உங்ககிட்ட ஏதோ ஒரு மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் தி ஓவர்லோட். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது 24 hours தான். ஆனால் அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக சில வேலைகள் சிச்சுவேஷன் காரணமாக செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் மனசுக்குள்ளார உங்களுக்கு என்ன ஃபீலிங் வரும்னா, எல்லோரும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்களே, ஏன் என்னால் எதையும் சரியாக மேனேஜ் பண்ண முடியல, எவ்வளவோ பேர் எவ்வளவோ வேலைகளை செய்கிறாங்க, என்னால் ஏன் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டே இருக்கா? ஸோ நாளடைவில் இதே கிரிட்டிசிசம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எமோஷ்னல் எக்ஸாஷன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த பேர்ன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு மாற வாய்ப்பு இருக்குது. சரி, ஏன் இந்த மாதிரியான எமோஷ்னல் எக்ஸாஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் மனசுக்குள்ளார நான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டாட்டராக இருக்கணும், ஒரு பர்ஃபெக்டான ஒய்ஃபாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு டேலண்டடான ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கணும், ரொம்ப டேலண்டடான ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளார எப்போதும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பெஞ்ச் மார்க் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்படிங்கிற சமயத்தில் உங்களால் அந்த வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் போகிறப்போ உங்களை அறியாமல் நீங்களே உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறமா ஏதாவது நடக்கலை, நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலைன்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இட் வில் லீட் டு மோர் ஸ்ட்ரெஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சரியாக உங்களால் தூங்க முடியாது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் உங்களுடைய ஹெல்த் உங்களை டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு காரணம் உங்களுடைய மனசில் நீங்கள் வச்சுருக்கிற உங்களை பற்றின ஒரு இமேஜ், ஓவர் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஓவர் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத உங்களால் அந்த பர்ஃபெக்ஷனை உங்களால் ரீச் பண்ண முடியாமல் போகிறப்போ யூ கெட் இமோஷ்னலி ட்ரெயின்ட். உங்களுடைய இமோஷ்னல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இமோஷ்னல் இம்பேலன்ஸ் சீக்கிரமாக கோவம் வருது, சீக்கிரமாக இரிட்டேட் ஆகிறது, அடிக்கடி கோவம் வர்றது, இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹெல்த்து டிஸ்டர்ப் ஆகும். ஹெல்த்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒர்க்கோட எஃபிஷியன்சி குறையும். ஸோ இதனால் உங்கள் ஃபேமிலியில் இருக்க அந்த ஹார்மனி, அந்த ஒற்றுமை அது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, மனசில் இருக்கிற இந்த இமோஷ்னல் இம்பேலன்ஸ். சரி, இந்த இமோஷ்னல் இம்பேலன்ஸை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற இந்த ஹோப்பனோபோனோ மெடிடேஷனை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கலாம். ஹோப்பனோபோனோ அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இட் இஸ் அன் ஏன்ஷியன்ட் ஹவாயன் ப்ராக்டிஸ். இதில் இருக்கிறது 4 ஃப்ரேசஸ். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. ஸோ இந்த 4 ஃப்ரேசஸை 5 times, 7 times, 11 times சொல்லிக்கலாம். சரி, இந்த மாதிரி சொல்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நான் இதை சரியாக பண்ணலை, எனக்கு அந்த மாதிரி திறமை இல்லை, ஐ எம் நாட் குட் இனஃப், என்னால் எதையுமே மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு டைமில் மேனேஜ் பண்ணுறது நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், இப்படிங்கிற மாதிரி நம்மளை அறியாமல் நம்ம மேலே நிறைய செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த 4 ஃப்ரேசஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அட்ரஸ் டு அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளுக்குள்ளார நம்ம சொல்லிக்கிற அந்த 4 வார்த்தைகள், அதை சொல்லிக்கிறப்போ நம்மளை அறியாமல் நம்ம மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் குறைய ஆரம்பிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக மனசில் உருவாகிற அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் யூ வில் பி மோர் கனெக்டட் வித் யுவர் ஓன் செல்ஃப். ஸோ அதனால் எங்களோட இமோஷ்னலாக நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கூட, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ட்ரிகர் ஆக மாட்டீங்க.
தேவையில்லாமல் இரிட்டேட் ஆக மாட்டீங்க. ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய இந்த இமோஷ்னல் பேலன்ஸை உங்களை நாள் பூரா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹோவோபோனோபோனோ மெடிடேஷனை சொல்லிட்டு தூங்கலாம். இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸாக செய்கிறப்போ எப்போதுமே மனசில் ஈவன் தோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன் இல்லைனா கூட அந்த சுச்சுவேஷனை ரொம்ப காமன் கம்போஸ்டாக உங்களால் அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ டே ஃபுல்லாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான நிதானமான மனநிலையில் உங்களால் இருக்க முடியும். ஸோ நீங்கள் நிதானமாக இருக்கிறப்போ உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலோடு நீங்கள் வேலை செய்ய முடியும். அப்படி செய்கிறப்போ உங்களுடைய மைல்ஸ்டோன், உங்களுடைய கோல் எதுனாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த ஹோவோபோனோபோனோ மெடிடேஷனை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்போ ஒவ்வொரு நாளும் மனசு ரொம்ப நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்க ஆரம்பிக்கும். அதனால் தேவையில்லாத ஒரு ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். நீங்கள் அதனால் ஈஸியாக நீங்கள் ட்ரிகர் ஆக மாட்டீங்க. யூ வில் பி காம் அண்ட் கம்போஸ். ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப அமைதியாகவும் உங்களால் இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.